சரிங்களா? தமிழ்ச்செல்வி ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை வங்கியில் சேமித்து வருகிறார். ஓகே, அவர் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு 7th நியூ புக்ல கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. என்னன்னா, ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாம் மாசத்துல இருக்கு. ஸோ ஒருவேளை இவங்க வருஷத்துல தான் கேட்டிருக்காங்க, ஆனா ஆன்சரு மாசத்துல இருக்கு. அப்ப பிரச்சனையே இல்லை. ஒருவேளை நான் வருஷத்துல கேட்டா எப்படி மாத்தணும் நான் சொல்றேன். இருந்தாலும் இங்க ஆப்ஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. சரிங்களா? சரி, இப்ப என்னன்னா, இங்க என்ன ஆகுது, தமிழ்ச்செல்வி பாப்பா 5000 ரூபாவை 3 மாசத்துக்கு ஒரு முறை வங்கியில போடுது, சேமிச்சு வைக்குது, நாளைக்கு படிப்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. சரி, ஸோ 3 மாசத்துக்கு ஒரு முறை 5000 போடுறாங்க. இந்த அமௌண்ட்டு 1,50,000 ரூபாவா மாறணுங்க. 1,50,000 5 ஜீரோவா? கரெக்ட் தானப்பா? ஆமாங்க, நான் 4 ஜீரோவா? 4 ஜீரோ, ரைட்டு. எஸ் எஸ். அப்போ 1,50,000 ரூபாவா மாறணும்னா எத்தனை மாசம் ஆகும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல வருஷம் நம்ம இப்போதைக்கு இப்போ போறது மாசம் தான் போட முடியும். ஓகேங்களா? எத்தனை மாசம் ஆகுன்றது தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது மாசத்துல இருக்குன்னா நீங்க கண்டுபிடிக்கிறது மாசம் தான் வரும். அதுக்கப்புறம் வேணா வருஷமா மாத்திக்கலாம். ஓகே, புரியுதா? நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? ரைட். ஏன்னா 3 மாசத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஆன்சர் பொறுத்தும் மாசத்து தான் வரும். அதை வேணா வருஷமா மாத்திக்கலாம். சரிங்களா? வருஷத்துல ஆன்சர் வராது. ஓகே, ரைட், புரியும் நம்புறேன். அடுத்தது இப்போ என்னன்னா, நல்லா கவனிங்க. 5000 ரூபான்றது 1,50,000 ரூபான்னு ஏகப்பட்டது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பக்கம். நல்லா யோசிங்களேன். 3 மாசத்துக்கு 5000 ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா 1,50,000 போது கண்டிப்பா 3 மாசத்தை விட அதிகமாக தான் இருக்கும். அது எத்தனையோ மாசம் இருக்கும், ஆனா அதிகரிக்குது. கரெக்டா இல்லையா? குறையாது. 2 மாசத்துல 1,50,000 மாற போகுது, வாய்ப்பு இல்லை ராசா. அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு எனக்கு கண் முன்னாடியே தெரியுதுப்பா. 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியோ கேட்டுட்டா ஒரு கோலத்தை இப்படி போடுங்க. போட்டுட்டு எக்ஸ் எந்த வட்டத்தில் இல்லையோ அதை பெருக்குங்க. எந்த வட்டத்தில் இல்லை? அது 1,50,000 3க்கு தான். அப்போ 1,50,000 3 பெருக்கிங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அங்க ஒரு நம்பர் இருக்கும், அதை வகுத்துருங்க. 5000. கரெக்டா? அந்த 5000 வகுத்துருங்க. இது பாருங்க, கரெக்டுங்களா? தெளிவா புரியுதா? சூப்பர்ப்பா. இப்போ என்னன்னா, அடிச்சா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது பாருங்க, இந்த 3 ஜீரோக்கும் இந்த 3 ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் 4 5 5 இங்க ஒரு ஜீரோ இருக்குது, அதை போட்டுட்டேன். 30. கரெக்டா? 3 9 90. அவ்வளவுதான். கரெக்டா? அப்ப 90 மாதம். சரியா போச்சு. அப்போ இங்க ஆப்ஷன்ல பார்த்தா 90 மாதங்கள் ஆப்ஷன் டில இருக்கு. ஆன்சருங்க. சப்போஸ் இத இவங்க வருஷமா ஆப்ஷன்ல கொடுத்தா இந்த 90 நீங்க 12ஆல வகுத்துங்க. ஓகேவா? ஸோ 12 24 24 48 48 ஒரு 12 60 அப்படி. சரிங்களா? ஸோ அப்படி வகுத்து போட்டுக்கலாம். பட் இந்த கணக்கில் இல்லை. ஸோ நீங்க அதை கேர் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா 12 வகுத்தீங்கன்னா வருஷமா மாறிடும். ஓகேங்களா? புரியுதா? புரியுதுப்பா.